அஸ்மத்குருப்யோ நமஹ. சுவாமி ஸ்ரீ லீலாசுகர் அருளி செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 300க்கு மேலே ஸ்லோகங்கள், எல்லாம் கிருஷ்ணனை பற்றி 3 பாகங்களாக ஆஸ்வாசங்கள் அப்படின்னு. ஆஸ்வாசம்னா இளைப்பாறுதல். ஸோ ஒரே மூச்சில் இந்த பிரபந்தத்தை படித்து திணற வேண்டாம். அங்கங்கே ஆஸ்வாசப்படுத்திண்டு இளைப்பாரி படித்து இன்புறுங்கள் என்று ரொம்ப அழகாக 3 சாப்டராக ஒவ்வொரு இதுலேயும் 100 ஸ்லோகம் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தம், இந்த அமிர்தம், அந்த அமிர்தத்தை பருகிய கண்ணன் உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுப்பான்னு சுவாமியே தெரிவிக்கிறார் பின்னாடி. இன்றைக்கி 81வது 82வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் கண்ணன் இதோ என்னிடம் வருகிறான், என்னிடம் ஓடி வருகிறான், இங்கே என் பக்கத்தில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் இதோ இதோ என்கிறார். இப்போ அந்த கண்ணன் என் கண்ணின் ஒளி, என் கண்ணன் என் கண்ணோடைய ஒளி என்கிறார் இந்த 82வது ஸ்லோகத்தில். சோயம் முனீந்திரஜனமானசபா சோயம் முனீந்திரஜனமானசாபஹாரி சோயம் மதவ்ரஜவது வசனாபஹாரி சோயம் திருத்தீய புவனேஸ்வரதர்பஹாரி சோயம் மதீய ஹிருதயாம் புருஹாபஹாரி. இவ்வளோ அழகான வார்த்தைகள் போட்டு சோ அயம் சஹா அயம் சோயம் முனீந்திரஜனமானசாபஹாரி சோயம் மதவ்ரஜவது வசனாபஹாரி சோயம் திருத்தீய புவனேஸ்வரதர்பஹாரி சோயம் மதீய ஹிருதயாம்புருஹாபஹாரி. முனிஸ்ரேஷ்டர்கள், முனிவர்கள், அவர்களுடைய இதயத்தில், அவர்களுடைய நெஞ்சில், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் தாபத்ரயங்களை போக்குகிறான் அந்த பரமபுருஷன். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், தாபத்ரயம், இதை போக்குகிறான் அந்த பரமபுருஷன். என் முன்னால் நிற்கிறானே அவன்தான் அந்த பரமபுருஷன். இவன்தான் அபிமானம் கொண்ட, காதல் கொண்ட கோபியர்களின் வஸ்திரங்களை அபகரித்தான் அவன். அந்த கோகுல கிருஷ்ணன் அவன் இவனேதான். 3வது உலகமான தேவலோகத்தின் அரசனான தேவேந்திரனின் கர்வத்தை அகற்றினானே கோவர்தன கிரிதாரி, கோவர்தன மலையை தூக்கி பிடித்தானே அவன் இவனேதான், இந்த கண்ணன் தான். என்னுடைய ஹிருதய தாமரையில் வீற்றிருந்து என் உள்ளத்தை திருடி இருக்கிறானே அந்த பரந்தாமன் அவன் இதோ இந்த கண்ணன் தான். சோயம் முனீந்திர ஜனமானசாபஹாரி சோ அயம் மதவ்ரஜவது வசனாபஹாரி சோ அயம் திருத்தீய புவனேஸ்வரதர்பஹாரி சோயம் மதீய ஹிருதயாம்புருஹாபஹாரி. முனீந்திர ஜனமானச தாபஹாரி, முனிஸ்ரேஷ்டர்களுடைய மனசில் உள்ள தாபத்தை போக்குபவன் அவன். சஹா அயம், சஹான அவன், அயம் இவனே. முனிஸ்ரேஷ்டர்களின் மனதில் உள்ள தாப்பத்தை போக்குபவன் அவன் இவனே. மதவ்ரஜ வது வசன அபஹாரி, கர்வித்திருந்த இடைப்பெண்களின் ஆடைகளை அபகரித்த சகா அவன், அயம் இவனே. திருத்தீய புவனேஸ்வர தர்பஹாரி, சொர்க்கலோகத்தை ஆளும் இந்திரனுடைய கர்வத்தை அடக்கிய சகா அயம் அவன் இவனே. மதிய என்னுடைய ஹிருதய அம்புருக அபகாரி, ஹிருதய கமலத்தை அபகரித்து கொண்ட சக அவனும் இவனே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன். அது மாதிரி அந்த வார்த்தைகள் மாதிரி இங்கேயும் சக அயம் அவன் இவனே என்கிறார் சுவாமி. சர்வஜ்ஞத்வே ச மௌக்த்யே ச சார்வபௌமமிதம் மம நிர்விஷன் நயனம் தேஜோ நிர்வாண பதமஷ்ணுதே. சர்வஜ்ஞத்வே ச மௌக்த்யே ச சார்வபௌமமிதம் மம
நிர்விஷன் நயனம் தேஜோ நிர்வாண பதமஷ்ணுதே. என் கண்ணின் ஒளி என் கண்ணன். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் சர்வஜ்ஞ ஞானமாகட்டும். ஆம்னீஷியன்ட், எல்லாத்தையும் அறிந்து கொள்ளும் சர்வஜனாக இருக்கட்டும், அந்த ஞானமாகட்டும். எல்லாவற்றையும் மதிமயங்கச் செய்யும் அஞ்ஞான மாயையாகட்டும். இவன்தான் அந்த சக்திகளுக்கெல்லாம் தன்னிகரில்லா சக்கரவர்த்தி, ஒப்பில்லா அப்பன். அந்த சர்வஜ ஞானமாகட்டும், இல்லை நம்மளை மதிமயங்கச் செய்யும் அஞ்ஞான மாயையாகட்டும். மமமாயா துரத்தியான்னு கண்ணன் கீதையில் சொன்ன மாதிரி அப்படித்தான் இவன்தான் அந்த சக்திகளுக்கெல்லாம் தன்னிகரில்லா சக்கரவர்த்தி. அந்த பரமபுருஷன்தான் என் முன் பரஞ்சோதியாக தோன்றி என் கண்களின் உள்ளே ஊடுருவி எனக்கு பேரானந்த சந்தோஷத்தை எனக்கு அளிக்கிறான். அவன் சர்வஜ்ஞத்வேச்ச மௌக்த்யேச்ச சார்வபௌமம் இதம் மம நிர்விஷன் நயனம் தேஜோ நிர்வாணபதம் அஷ்ணுதே. சர்வஜ்ஞத்வேச்ச எல்லாவற்றையும் அறியும் அறிவுக்கும், மௌக்த்யேச்ச ஒன்றையும் அறியாத அறியாமைக்கும், சார்வபௌமன் சக்கரவர்த்தி, தன்னிகரில்லா சக்கரவர்த்தி, இதம் இந்த தேஜஸ் ஒளிப்பிழம்பு, நிர்விஷன் நாடி அடைந்து, மம என்னுடைய நயனம் கண் முக்தி இன்பத்தை அனுபவிக்கிறது. அந்த சக்கரவர்த்தி என்னை வந்து அடைந்து என் உள்ளத்தில் வந்து அந்த பரமபுருஷன் என் முன் பரஞ்சோதியாக தோன்றி என் கண்களின் உள்ளே ஊடுருவி பேரானந்தத்தை எனக்கு அளிக்கிறான். இன்பத்தை அஷ்ணுதே அனுபவிக்க வைக்கிறான். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.